அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து வேறு ஒரு கம்பெனி போட செருப்பு காலால் போட்டு மிதிச்சிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மனசு வந்து அதுலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாருன்றது எனக்கு தெரியல. ஒரு போர்டு வந்து அதில் ஏதாவது குறை இருந்தால் போர்டு போட்ட அந்த நண்பர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லை அதுக்கு உண்டான விளக்கம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு அதில் திருப்தி வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அவர் போர்டை வாங்காதது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எந்த போர்டு பிடிக்குதோ நீங்கள் அந்த போர்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் தவறுதல் இல்லை. அதை விட்டுட்டு ஒரு போர்டை கீழே போட்டு செருப்பு காலை போட்டு மிதித்து அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறது ஒரு அநாகரிகமான செயலாக இருக்குது. அந்த நண்பரை வந்து நான் மனசு காயப்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்லலை. அவர் போர்டு போட்டு கொடுத்து அவருடைய போர்டு அந்த மாதிரி வேறு ஒருத்தவங்க பண்ணால் அவருடைய மனநலம் எப்படி இருக்குன்றத அவர் சிந்தித்து அந்த வீடியோ போட்டிருக்கணும். அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு பாருங்க, பப்ளிக்காக. அதுதான் வந்து நம்ம வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ நான் அந்த போர்டை காட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்ட்டி இந்த போர்டை தான் வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கிறப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் வாண்டடாக கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் போர்டை டிசைன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் கேட்டதுனால நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபைல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அப்படி அனுப்புகிறப்போ அவர் வந்து எனக்கு வந்து இந்த போர்டோடைய இந்த சாம்பிள் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், நல்லா இருந்தது. சரி போர்டு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ 1 மந்த் ஆச்சு. ஆனால் அவர் போர்டு கொடுக்கல. 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபோன் போட்டால் ஃபோனை வந்து அவர் கரெக்டான ரீசன் பதில் சொல்லலை. ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. அதுமாதிரி பண்ணதான் நான் அதுக்கப்புறம் அங்கே எனக்கு லோக்கலில் தெரிஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்கள விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க மேலே ஒரு சில ரீமார்க்லாம் சொன்னாங்க. நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க தொழில் பாதிக்கும். அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6வது பின் இன்புட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்டை அப்படியே விட்டுட்டு வேறு போர்டு கன்வெர்ட் பண்ணதில்லை. இது வந்து 2வது பின் இன்புட்டாக இருக்கும். இந்த போர்டு அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி போட ஆரம்பித்தோம். இப்போ இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்னா இன்புட்டு மாறும். அதுக்கப்புறம் வந்து அதில் ஷோக் வச்சு போட்டிருப்போம். அதில் வந்து அதுக்கு பதில் டயோடு வச்சு போட்டிருப்போம். 4 டயோடு வச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சர்க்யூட் வந்து அவர் கொடுத்துட்டாரா கொடுக்கலன்னு நமக்கு தெரியல. வாய் மூலியமாக சொன்ன வதந்தி தான். அதனால் அவர் கொடுத்துட்டாரு நான் சொல்ல வரல, கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல. சரி, இந்த போர்டு வேறு யாருன்னா போட்டாங்கன்னா நம்ம போட்டோம்னா நம்ம வந்து அந்த போர்டு காப்பின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த சர்க்யூட்டை நான் அப்படியே நிப்பாட்டிட்டு அடுத்த சர்க்யூட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நண்பரும் போர்டு போடக்குள்ள அந்த போர்டை லான்ச் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் லான்ச் பண்ணுறாங்க. அதை தயவுசெய்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குண்டான முதலீடு எல்லாமே எங்களுடையது தான். எதுவும் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யாரும் கொடுக்குறதில்ல. இதுக்கெல்லாம் முதல்ல போட்டு டிசைனு காசு, அது சர்க்யூட்டு இப்படி வரணுன்றதுக்கு உண்டான மூலதனம், இவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எந்த இடத்துல எந்த பிளேஸ்மெண்ட்டை உட்கார வச்சா போர்டு சின்னதாக வரும், எப்படி எந்த இடத்துலேருந்து மெட்டீரியல் எந்த ஸ்பேர் போட்டால் ஆடியோ வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும், ஆடியோ உடையாமல் இருக்குன்றதை எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ட்ரு கேட்குறீங்க, அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் தரோம். இப்போ பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுனால அவங்க கேட்குற மாதிரி ஒரு சில ஆல்ட்ரு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து பிசி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க விருப்பப்படுற மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேலை மிச்சம் தானே அப்படின்றதுனால ஏன் நான் ஆல்ட்ரு பண்ணுறேன்ற ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, அந்தமாரி செய்கிறப்போ நானும் 4 விஷயம் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு நான் ரொம்ப தெரியும்னு சொல்ல வரல. ஒரு வேலையை செய்ய தான் நம்ம வந்து வேலை கற்றுக்குறோம். நான் பொருட்களையெல்லாம் நான் கற்றுட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு நான் சொல்ல வரல. நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு பழகிட்டு வரேன், தொழில் செஞ்சுட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து யாருடைய மனசையும் காயப்படுத்தணும் துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் சொல்லலை. வீடியோ போடுறவங்க மற்றவங்களுடைய மனசை வந்து துன்புறுத்தாத காயப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க. மார்க்கெட்டில் இருக்கிற போர்டு உங்களுக்கு பிடிச்ச போர்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யாருடைய போர்டும் யாரும் வாங்கி யூஸ் பண்ண சொல்லி யாருமே கம்பல் படுத்த மாட்டாங்க, கம்பல் படுத்துறது கிடையாது. அவங்கவுங்க ஒரு டேஸ்ட்டுக்கு போடுவாங்க.
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த போர்டு பிடிச்சிருந்தா அவங்க கூட நீ ஆல்ட்ரு கேட்டோட ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யாருடைய போர்டையும் வாங்கணும்னு சொல்ல, வாங்கணும்னு நான் சொல்ல வரல. அது அவங்களுடைய விருப்பம் தான். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் டாட் பீஸில் போட்டு கொடுத்துருக்காரு. அப்படி போடுறப்பவே 2 ஸ்பேர் வந்து ஏதோ ஒரு சிந்தெல்லாம் போடாமல் விட்டுருக்காரு இந்த சைடில். அதுக்கப்புறம் அவர் போட்டு ஆடியோ செக் பண்ணக்குள்ள ஆடியோ கிளியரன்ஸாக வராததுனால அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ட்ராக் மேலே ஒரு ரிஜிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நண்பரும் ஒரு சர்க்யூட்டை ரொம்ப சிரமப்பட்டு தான் போடுறாங்க. நீங்கள் நெட்லேருந்து எடுத்து போட்டாலும் சரி, இல்லை ஒரு போர்டை நம்ம எடுத்து காப்பி பண்ணால் கூட அதுக்கு ஒரு திறமை வேணும். ஒருத்தவங்க போர்டை எடுத்து காப்பி பண்ணுறதுக்கும். ஏன்னா அவங்க வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் அப்படியே வச்சு நீங்கள் போடக்குள்ள இப்போ யாராக இருந்தாலும் சண்டைக்கு வருவாங்க. நான் கூட வருவோம். என்னுடைய போர்டு அப்படியே எடுத்து போட சண்டைக்கு வர தான் செய்வாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாறுதல் பண்ணி போடணும். இருக்கிறத அப்படியே போடுறதுக்கு அது ஏன் நம்ம அந்த போர்டு போடணும்? அதே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல. அவங்க போர்டே வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அதுக்கு அதே எடுத்து போடுறதுக்கு அதே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ண மாட்டாங்க 90%. நல்ல காலத்து டெக்னீஷியன் வந்து ஒரு போர்டை பார்த்து அப்படியே காப்பி பண்ண மாட்டாங்க 90%. ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சொந்த யூஸுக்கு பண்ணுறாங்க, அது பிரச்சனை இல்லை. கடைக்கு வியாபாரத்துக்கு பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க ஓன் யூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு சும்மா ஃப்ரீ டைமில் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பாக சொல்ல வரல. அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். ஒரு போர்டை வந்து மட்டமாக பேசுகிறது, ஒரு வீடியோவில் வந்து ஒரு இந்த மாதிரி கேவலமாக காலில் போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தயவுசெய்து. அந்த மாதிரி செய்கிற நண்பர்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ மெயினாக போடுறது. அதேமாதிரி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ஆனால் நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அது வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் வந்து அது பண்ணலை. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து பிசிபி வேலை கற்றுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பட்ட பை கேட்குறப்போ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாரும் வந்து உதவ மாட்டாங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஈகோ வந்து அதிகமாக இருக்குது. நான் எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு இருக்குது. நீங்கள் எந்த டவுட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளார உள்ளார வந்தேன். இப்போ நான் பட்ட கஷ்டம் வந்து என்னோட ஐயக்கூடாது. இந்த தொழில் வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லிட்டு வரேன். என்னால் 4 பேருக்கு வந்து 4 விஷயம் தெரியுதுன்னா அதனால் வந்து நான் வருத்தப்பட மாட்டேன். ரொம்ப உண்மையாக சந்தோஷம் படுவேன். அதேமாரி நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ சொல்லணும்னா அதில் அவங்க அந்த வீடியோ பார்த்தா அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் ஒரு பாட்டு, அடுத்த வீடியோவில் ஒரு பாட்டு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலை. வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருந்தால் அந்த காலகட்டத்தில் வேணால் 2 வீடியோ 3 வீடியோ பண்ணுற மாதிரி வரும். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவிலே முடிக்கிற அளவுக்கு தான் பார்த்து முடிச்சிருக்கேன். அதேமாதிரி டைமிங்கும் வந்து ரொம்ப நேரம் போனதில்லை. இப்போ இடையில் கொஞ்சம் ஒரு சில நீங்கள் கேள்வி கேட்குறதுனால அது பேசுகிற மாதிரி அதெல்லாம் டைம் அதிகமாக தான். நான் உங்களுடைய டேட்டா வந்து நான் காலி பண்ண விரும்பலை. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் யாருடைய மனசு துன்புறுத்தும்படி காயப்படும்படி பேசியிருந்தால் அந்த தவறுதலுக்காக நான் உங்களோட மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.